ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோரெம்பாவாய். இரண்டாம் பாசுரத்தில் நோன்பினை கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும், விலக்க வேண்டியவை எவை, கைக்கொள்ள வேண்டியவை எவை என்றெல்லாம் சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நோன்பினால் உலகத்துக்கு விளையும் நலன்களை எடுத்து கூறுகிறார். மகாபலி சக்கரவர்த்தி வார்த்த நீர் கையில் விழுந்த போதே ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து தன் திருவடிகளாலே 3 உலகங்களையும் அளந்த அந்த உத்தமனின் திருநாமங்களை பாடிக்கொண்டு சுயநலனுடன் எதையும் வேண்டாமல் புருஷோத்தமன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் நோன்பு நோக்கிறோம். நோன்புக்காக இவ்வாறு சங்கல்பம் செய்து கொண்டு நீராடினால் நாடு எங்கிலும் தீங்கு எதுவும் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்க மாதம் மும்மாறி பொழியும். அந்த வளமையில் ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து பெருத்துள்ள செந்நெல் பயிர்களின் நடுவே மீன்கள் துள்ள அழகிய நெய்தலாகிற பூங்குவலை மலரில் விருப்பம் கொண்ட வண்டுகள் மயங்கி உறக்கம் கொள்ள மாட்டுத் தொழுவத்தில் சலிக்காமல் பொருந்தியிருந்து 2 கைகளாலும் பிடித்து வலிக்க பசுக்கள் மிகுதியான பாலை வழங்கி பால் வெள்ளத்தாலே குடங்களை நிறைத்து நீங்காத செல்வம் நிறையும்படி செய்யும். பாவாய் நீ எழு என்று ஆண்டாள் நோன்பின் மகிமையை எடுத்துரைக்கிறார். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து